இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மசாலா பணியாரம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி கோபுர அளவில் எடுத்திருக்கேன். இதுக்கு உளுந்து எவ்வளோ எடுக்கணும்னா, அதே கிளாஸில் தலை தட்டி உளுந்து எடுக்கணும். ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். இதை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா 2, 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இஞ்சி, புளி, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். கெட்டியாக அரைச்சிட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு தாளித்து எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ இதை நான் மிக்சியில் தான் போட்டு எடுக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு மாத்திரம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வதக்கின எல்லாத்தையுமே அதில் சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது நம்ம தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. இந்த இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டில் அப்படியே கிள்ளி போட்டுற வேண்டியதுதான். எப்படின்னா, ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்பவும் சின்னமாக வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும். வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால தான் மீடியமாக போடுங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி கருகி போகிற மாதிரி இருக்கும். நல்லா பொன்னிறமாக வரணும். இது ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. நான் 1 கிளாஸ் தானே போட்டிருந்தேன். 1 கிளாஸ் உளுந்து, 1 கிளாஸ் பச்சரிசி போட்டிருந்தேன் இல்லையா. இதுக்கே நான் இந்த சைஸில் போட்டது 20-25 வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க. ஃபேமிலியை பொறுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கூட வேணும்னா அந்த அளவை இது பண்ணிக்கோங்க. எந்த இதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் தலை தட்டி தான் உளுந்து போடணும். அது எப்படின்னு பார்த்துக்கங்க. இப்போது நமக்கு எல்லா மசாலா பணியாரமும் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், மிளகாய் சட்னியும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். அவங்க டேஸ்ட்டை பொறுத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.